ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன அன்பாக்சிங்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தமிழில். ஸோ எப்பவும் போல் ஒரு டிடபிள்யூஎஸ் தான். போன வீடியோவுமே ஒரு டிடபிள்யூஎஸ் அன்பாக்சிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஒரு டிடபிள்யூஎஸ் அன்பாக்சிங்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நிறைய சம்பவம் இருக்குது இந்த வீடியோவில். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அது ஒரு சம்பவம், அடுத்த சம்பவம் இருக்குது. ஓகே, கவரில் ஒரு கோடை போட்டு உள்ளே இருக்க டப்பாவை எடுத்துடலாம் இல்லையா. இந்த டப்பாவுடைய பேக்கிங் மட்டும் பாருங்களேன், வேறு லெவல் பேக்கிங்கு. இப்போ எப்படி திறக்கலான்னு மட்டும் பாருங்கள். சும்மா திறக்கமானு செஞ்சேன், உள்ளே இருக்க எல்லாம் டப்புன்னு கீழே விழுது. ஒரு பில்லை வச்சுருக்காங்க, அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே, பில்லு சுற்றி வச்சுருக்காங்க. பில்லு வந்து சாயந்தரத்தோடி பெருசாக இருக்குது, எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பில்லு, ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு. இது நமக்கு தேவையில்லை, போட்டுடலாம் தூக்கி. ஸோ இதுதான் நம்ம வாங்கின டிடபிள்யூஎஸ் ரியல்மி டெக் லைஃப் பட்ஸ் T100. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் வந்துச்சு, அதான் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் போட்டாச்சு. ஸோ என்னென்னு இப்போ இதெல்லாம் எப்படி என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2,999 போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்கு ஹாஃப் தான் ஜஸ்ட். நெக்ஸ்ட்டு நேமு, கலர் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் உண்டு. நம்ம வாங்கியிருக்கிறது ப்ளூ கலரு. வேறு என்னெல்லாம் கலர் உண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிளாக் 2 கலர் உண்டு. ஸோ பக்கத்தில் இருக்க குவாலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. பக்கத்துலேயே பிராண்டிங் கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏஎல் நாய்ஸ் கேன்சலிங் இது இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சவுண்டு குவாலிட்டியும் சொல்லி ஆகணும், செமையாக இருந்து. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போல் நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அன்பாக்ஸுக்கு. சும்மா ஓப்பன் பண்ணோடனே எல்லாம் கிளியுது. ஓகே, எல்லாம் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே நம்ம டிடபிள்யூஎஸ் இருக்குது. அப்படியே ஒரு முட்டை கணக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, சின்னதாட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. நானும் பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. பீட்ரான் டிடபிள்யூஎஸ் அடி சின்னதாக இருக்குது. ஸோ அதை ஒரு சைடு வச்சிடலாம். இதுக்கு பின்னாடி தான் அதுக்கு திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜர், சார்ஜிங் கேபிள், யூசர் கைடு, நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா பட்ஸு, யூசர் கைடு ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடாப்டர்லேயே இது கேபிள். ஸோ கேபிள் பார்த்திங்கன்னா டைப் சி தான் இது எப்போ போல். ஸோ டைப் சிலேயும் ஒரு சின்ன டைப் சி கேபிள். ஸோ USB to டைப் சி கேபிள் வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்ட்ரா பட்ஸு, நம்ம காது சைஸ் ஏற்றபடி இருக்குது பட்ஸு. ஸோ இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா சும்மாலும் லார்ஜும் இருக்கும். அது உள்ளதுலேயே சின்ன சைஸும் உள்ளதுலேயே பெரிய சைஸும் உள்ளே வச்சுருக்கோம். மீடியம் நம்ம டிடபிள்யூஎஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்மால், லார்ஜு. ஸோ இதுக்குள்ளே எடுத்தோம். ஓகே, அதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டப்பாவில் வேறு எதுவும் இல்லை, டப்பாவில் தான். பேக்கிங் நார்மலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லா இதுலேயுமே இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் யூசர் மேனுவல் படிக்கிற பழக்கம் இருக்குது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சுத்தமாக படிக்க மாட்டேன். யூசர் மேனுவல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நம்ம பீட்ரான் டிடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஒரு சின்ன ஒரு QR ஸ்கேன் பண்ணி தான் படிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுலேயுமே இருக்குது. இதில் அதுக்குள்ளே என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் இருக்குது. ஓகே, இது இப்போ நம்ம இதை பார்த்துடலாம், நம்ம டிடபிள்யூஎஸை. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். எப்பவும் போல் திருப்பியும் சம்பவம் தான். நம்ம கை ஸ்லிப்பு வழுக்குதா இல்லை அந்த இது வலுவலுன்னு இருக்குதான்னு தெரில. இந்த வீடியோ தொடங்கினாலேருந்து ஒரே சம்பவத்துலேயே நடக்குது. நமக்குன்னே எல்லா சம்பவம் நடக்குதுவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது பார்த்துங்க. மேட் ஃபினிஷ்னால் ஒரு மாதிரி ரொம்ப திருன்னு இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் இருக்குது, ரியல்மி டெக் லைஃப். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா USB C டைப் சார்ஜர் இருக்குது. ஸோ கீழே சில பட்ஸுக்கு பேக்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. வித்தியாசமாக ஷேப்பே யூனிக்காக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா ரைட் லெஃப்ட் 2 இதுலேயுமே இருக்குது. ரைட் லெஃப்ட் மார்க்கிங் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் அந்த கேஸோடைய மேக்னெட்டிக் இது ரொம்பவே நீட்டாக இருக்குது. சவுண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப அதை
ஓப்பன் பண்ணதுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேஷன் லைட் இருக்குது, அது ஒரே ஒரு லைட் தான் இருக்குது. நம்ம பீட்ரான் டிடபிள்யூஎஸில் இருந்த மாதிரி ஒரே ஒரு லைட்டு. நெக்ஸ்ட் இந்த பட்ஸை பார்த்தோன்னாக்கா ரொம்ப ஒன்றும் இல்லை பட்ஸில், சும்மா எப்பவும் போல் டச் கண்ட்ரோலு, வேறு நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. ஸோ ஆனால் காதில் போட்டுட்டு பாட்டு கேட்டால் எந்த சவுண்டுமே வெளியே வராது, சவுண்டு வெளியே கேட்கவே கேட்காது. அப்புறம் வந்து நம்ம வெளியே ஏதாவது சவுண்டு கேட்காது நம்ம காதுக்குள்ளே வராது, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஒரு மீடியம் சவுண்ட்லேயே ஹாஃப் வால்யூம்லேயே ஃபுல் வால்யூம் வச்ச மாதிரி சவுண்டு கேட்குது. நல்லா இருக்குது அந்த குவாலிட்டி. வீடியோ பாட்டோடைய குவாலிட்டி சூப்பராக வருது இந்த இதில். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் லெஃப்ட் சைடோட எடுத்துக்கலாம். கீழே லைட் எரியுது. லைட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜ் போடணும்னு அர்த்தம். அதே இது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா சார்ஜ் போடணும் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ வந்த புதுசாக அந்த எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் உடனே சார்ஜ் போட்டுருங்க. அப்போ வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டாடா பை, see you.